வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள PS சீனிவாசன் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினராக PS சீனிவாசன் போட்டியிட தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் வாய்ப்பு வழங்கியுள்ளார். இந்த நிலையில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடப்பட்டுள்ள PS சீனிவாசன் வேப்பனப்பள்ளி தொகுதியில் அவருக்கு திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து சிறப்பாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் பேரணியாக வந்த திமுக வேட்பாளர் PS சீனிவாசன் வேப்பனப்பள்ளி அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமானவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பின்னாடி உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.